இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமாண்டவரே, எங்கே உடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர். உம்முடைய ஜனங்கள் மத்தியில எங்க ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை சுற்றிலுமா இருக்கிறவர். ஆண்டவரே, உங்கள் நடுவில் உள்ளாவி நான் உங்கள் தேவனா இருப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் நடுவில் நீர் உள்ளாவுவதற்காய், எங்கள் மத்தியில ராஜாவாய் வீற்றிருப்பதற்காய், எங்கள் மத்தியில ஆவியாய் உள்ளாவுவதற்காய் தேவனே, உம்முடைய நாளில உம்முடைய ஜனங்கள் இருதயம் காயப்பட்டு வந்திருக்கலாம், இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகளோடு பலவிதமான சூழ்நிலைகளோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுது உடைய பிரசன்னம், இப்பொழுது உடைய தேவ மகிமை ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பட்டு ஒவ்வொருவரை மூடி பாதுகாக்கட்டும். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராகப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடு, எங்கள் உள்ளங்களை நிரப்பும். ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய இறங்கி துடைத்திடுமே, துடைத்திடுமே. எல்லாம் கிருபை பொற்கரத்தால் துடைத்திடுமே. கண்ணீரெல்லாம் கிருபை பொற்கரத்தால் நிறைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் வாழ்ந்திடவே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் வாழ்ந்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, சேர்ந்து சொல்லுவோமா? தேவ நமத்திலே அசைவாடும் பொழுது, தேவ நமத்திலே உள்ளாவும் போதுதாங்க நமக்கு விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய வாஞ்சை, பரிசுத்த ஆவியானவர் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் எதிர்பார்ப்பு நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சை நீங்க மாத்திரம்தான். ஹalleluya. எங்கள் துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, நாங்கள் நோக்குகிறோம். நீரே இந்த ஆராதனையில வாசம் பண்ணுவீராக, நீரே இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக, நீரே இந்த ஆராதனையில செயல்படுவீராக. ஆவியானவரே, அப்பா, உச்சம் தலை முதல் உள்ளத்தால் வரைக்கும் வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் எங்களையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் கழுவட்டும், உம்முடைய வேதம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும், உம்முடைய தூய ஆவி எங்களை நடத்தட்டும், உம்முடைய மகிமையின் ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மத்தியில உலாவுகிறவருடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நீரே ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்கு விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை மறைத்து நீர் செயல்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம்.
ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். காலை வேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஒருமித்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒருமித்து கூடி அவருடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்க? மகிமைப்படுத்துவோம். நாம் பாடும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் அந்த ஒருமனங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஒருமனம் உண்டோ அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில ஒருமனப்பட்டு 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்தாலும் நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? நமக்குள்ள ஒரு மனதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலையோட வந்திருந்தாலும் இந்த இடத்துல அவரை பாடி மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நாம் சேர்த்து பார்க்கலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுவோமா? ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே,
உயரம் பறந்திடுவே, நடைந்திடுவே, உயரம் பறந்திடுவே. என்னக்கோ நீரென்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரென்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரென்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ ஆண்டவரே, ஓ பாலைவனத்தில, ஓ ஆகாருடைய அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டவரே, ஓ எங்களை காண்கிற தேவனே, எங்களை காண்கின்ற எல்லோயி. ஆமாண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரபல ஷகரத ரபா, அவர் நம்மை காண்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. ஆமாங்க, ஹalleluya. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆகா, ஸ்தோத்திரம். பாலைவனத்துல புள்ளி எடுத்துட்டு போறாங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். யாருமே இல்ல, உதவிக்கு யாரும் இல்ல. ஸ்தோத்திரம். நடந்து போறது ஒரு பாலைவனம். ஹalleluya. தண்ணீர் கூட இல்லாத ஒரு இடம் தான். ஹalleluya. ஆமாங்க, ஸ்தோத்திரம். சில நேரத்துல ஸ்தோத்திரம், இருளின் பாதை நம்ம என்ன பண்ணுது நம்மள, ஆமா, இருளின் பாதைகளுக்குள்ள நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஹalleluya, ஹalleluya. ஆனாலும் தேவன் நம்மை காண்கிறவர். நீங்க இருள நடந்தாலும், வெளிச்சத்துல நடந்தாலும், நீங்க பாலைவனத்துல நடந்தாலும், உங்களை அங்கேயும் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆனா உங்களுக்குள்ள மாத்திரம், நமக்குள்ள மாத்திரம் அந்த விசுவாசம் இருக்கணும். ஹalleluya. ஆமா, என் தேவனை நடத்துவார். ஹalleluya, ஸ்தோத்திரம். இன்னொரே ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள்
சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமை தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமை தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடு. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே
வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மை கைவிடாத ஒரு நல்ல தேவன். ஓ ஹalleluya. அவர் கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் கரத்தை பிடித்திருக்கிறபடியா ஓ நீ கலங்காதே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். மகளே, நீ எதை குறித்து பயப்படாதே. ஓ வாழ்க்கையில ஓ என் நாட்கள் துக்கத்திலேயே கழிந்து போகுதுன்னு நினைக்கிறியா? துக்கத்திலேயே என் வாழ்க்கை போய்கொண்டிருக்குதுன்னு நீ நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் நிச்சயமாய் துடைப்பார். ஓ ஹalleluya. திராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் சோதிக்க விட மாட்டார். அவர் நம்மை தப்பிச் செல்ல வழி செய்கிற தேவன். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஓ ஹalleluya. என்னை கைவிடாத ஒரு நல்ல தேவன் உண்டு. ஓ என்னை கரப்பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. ஓ ஹalleluya. ஆமா ஆண்டவரே. ஓ ஹalleluya. பல நேரங்கள்ல ஓ எங்க வாழ்க்கை துக்கத்திலேயே போய் கொண்டிருக்கிறது. எங்க வாழ்க்கை ஓ ஆண்டவரே துக்கத்தையே நினைச்சு ஓ பலவீனத்துக்கே இடம் கொடுத்து ஆண்டவரே பல நாட்கள் துக்கத்திலேயே போய் கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாய், ஓ எங்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பின் நாளாய், எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாய், ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஓ இன்பத்தை காணும்படியான ஓ அந்த கிருபை இந்த நாளில் எங்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. ஓ ஹalleluya. நன்றி அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ யாரு சும்மா இருக்க வேண்டாம், எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ நம்ம மத்தியில தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க யாரும் அங்கிருந்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஓ ஹalleluya. யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஓ ஹalleluya நீங்க கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்களுடைய பிரசன்னத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்களுடைய உள்ளத்தை ஸ்தோத்திரம் எதை நினைக்காதீங்க, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. நன்றி ராஜா. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. சொல்லுங்க. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறான். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறான். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், ரட்சகர் வருகிறார். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்த இயேசு வருகிறார்.
கொள்வோம். பரிசுத்த இயேசு வருகிறாம். நீதிய நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாய் வருகிறார். நீதிய நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாய் வருகிறார். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறான். மரணத்தை வென்ற ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறான். கரை நிறையற்ற சபையிலே தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரை நிறையற்ற சபையிலே தம்மோடு சேர்க்கவே வருகிறார். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் ஆமாங்க, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஓ இதோ நான் எப்படி கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் இந்த பூமிக்கு திரும்ப வருவார் என்று அந்த தூதன் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ ஜனமே, இயேசு சொல்லி இருக்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கிரீடத்தை ஒருவனை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நீ விழித்திரு என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ஆமாங்க, இன்றைக்கு சபை சீக்கிரமாய் ஆயத்தப்பட வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கிறது. திருச்சபையானது கரைதிரை அற்று ஒரு பரிசுத்தமாய் ஒரு பரிசுத்த கூட்டமாய் ஹல்லேலூயா நாம் வாழும்போது அவரோடு கூட நாம் மகிமையில எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆண்டவர் அதி சீக்கிரமாய் நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த நாளில எனக்கு ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. இன்னும் உன்னுடைய நித்திரையை விட்டு நீ எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, உன்னுடைய சிந்தையை விட்டு நீ மனம் திரும்பு. கர்த்தர் ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியார், தம்முடைய ராஜ்யத்தை பலப்படுத்தும்படியார் இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி அவருடைய வருகையை நாம் கொண்டாடுவோம். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. சொல்லுங்க, ஆயத்தமாகிடுவோம்
நெருங்கி வருதே இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே இயேசுவின் இரண்டாம். ஓ நல்ல கரங்களை தட்டி மாறனாதா இயேசுவே இந்த பூமிக்கு நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர், நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி, உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி, ஓ இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி, நம்முடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படி, ஓ நம்முடைய ஜனங்களை ஓ இந்த உபத்திரவத்தின் காலத்திலிருந்து ஓ எடுத்துக்கொள்ளும்படி, ஓ மனவாட்டியாகிய உம்முடைய திருச்சபையை ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளுகிற காலம் ஓ இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், நான் கதவை தட்டுகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் அவர் வாசற்படியிலே நிற்கிறார், அவர் வாசற்படியிலே நிற்கிறார். தேவ ஜனமே, தேவ சபையே, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. உன் வஸ்திரம் கரைபடாதபடி காத்துக்கொள், உன் சிந்தை கரைபடாதபடி காத்துக்கொள். ஓ ரமண சகரதரவோ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசுவின் ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. ஓ நீ தேடுகிற சம்பாத்தியம், நீ சேர்த்து வைக்கிற ஆஸ்தி, ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பட்டம் எல்லாம் ஒரு நாள் வீணா போக போகுதுங்க, எல்லாம் ஒரு நாள் வீணா போக போகுது. ஓ ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளபடியாய், ஓ நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கும்படியாய், தாம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் வரப்போகிறார். ஓ வேதம் சொல்லுகிறது, அனித்தியமான அழித்து போகிறது உலக பொருட்களால் நீங்க நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஓ ராஜா சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே இயேசுவின். ஆமாங்க, இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீங்களா? இன்மைக்காக மாத்திரம் அவர் தேடி வந்தா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லையே. ஓ ஹல்லேலூயா. ஓ இந்த உலகத்துல ஓ எத்தனையோ நாட்கள் உபத்திரவத்துல வாழ்ந்தோம், பாடுகளுக்குள் வாழ்ந்தோம். ஓ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அநேகராலே ஓ புறந்தள்ளப்பட்டு வாழ்ந்தோம். அதற்குண்டான பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஓ நம் பட்ட உபத்திரவங்களுக்கு, நம் பட்ட பாடுகளுக்கு நிகழாய் தேவன் தம்முடைய மகிமை பொருந்தின வருகையிலே ஓ அவர் நமக்கென்று ஓ ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை கொடுக்க கிரீடங்களை சூட்ட வருகிறார். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம், ரட்சகர் வருகிறார். சந்தோஷமா ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம், ரட்சகர் வருகிறார். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம், பரிசுத்த இயேசு வருகிறார். பரிசுத்த இயேசு வருகிறார். நீதிய நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாய் 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 வருகிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர்,
ராஜா என்றென்றும் மாறாதவர், இயேசு என்றென்றும் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி, ஓ மனிதன் மாறி போகலாம், ஓ ஹல்லேலூயா, சூழ்நிலை மாறி போகலாம், நான் நம்புகிறேன். எந்த காரியங்களும் மாறி போகலாம். ஓ கர்த்தர் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் மாறாதவராய் இருக்கிறார். எனக்கு சுகத்தை கொடுக்க அவர் மாறாதவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்த அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஓ என் வாழ்க்கையை உயர்த்த, என்னை மேன்மைப்படுத்த அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, எனக்கு நித்திய ஜீவனை அளிக்க அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரம் மாறுவதில்லை, உம்முடைய மனம் மாறுவதில்லை. ஓ சமாதானத்தை நதி போல ஓடச் செய்கிறவரே, ஓ சமாதானத்தை நதி போல ஊற்றுகிறவரே, நீர் மாறாதவர், இயேசு மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும். நீங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் மாறாதவர் அப்பா. என் வாழ்க்கையில ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஓ நீர் மாறாதவர். என் சரீரத்துல சுகம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதில் நீர் மாறாதவர் ஆண்டவரே. நிச்சயமாய் சுகம் கொடுப்பீர். ஓ உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன்னு சொன்னீரே, நீர் மாறாதவர், நீர் மாறாதவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே, நீர் மாறாதவர். ஓ ஹல்லேலூயா. ஓ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னவரே, நீர் மாறாதவர். ஓ உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, நீர் மாறாதவர். இயேசு நல்லவர் என்றென்றும். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஓ பாடும் பொழுது ஓடைய மகிமைகளை மூடும், அவருடைய பிரசன்னங்களை மூடும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஓ உன் அலங்கரிக்கிற சத்துரு விலகும். ஓ உன்னோடு போராடினவர்களை தேடி நீ காணாதிருப்பாய். ஓ ராவண சகரதரவரவா. ஓ தேவ ஜனமே, ஓ உனக்கு விரோதமாய் வேடன் வைக்கிற எல்லா மறைவான கண்ணிகள் தெரிப்புண்டு போகும். நல்ல கரங்களை தட்டி, ஓ சிந்தையோடு, முழு சிந்தையோடு, ஓ கரங்களை நல்ல தட்டுங்க. தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. மலை போல தோன்றுகிற, ஓ பர்வதங்கள் போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல அவருடைய பிரசன்னம் மாற்றுகிறது. விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. செங்கடலை பிளந்த தேவ பிரசன்னம், ஓ யோர்தானை புயலாய் மாற்றின தேவ பிரசன்னம், ஓ எரிகோ மதிலை விழத்தள்ளின தேவ பிரசன்னம், ஓ இப்பொழுதே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற, ஓ துக்கத்தினால் கட்டி வைத்திருக்கிற, ஓ நித்திரை விட்டு எழும்பாதபடி கட்டி வைத்திருக்கிற, பாவத்தில் கட்டி வைத்திருக்கிற, ஓ சாபத்தில் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அல்லவே இந்த பிரசன்னத்தில் உடைந்து போகட்டும், இந்த பிரசன்னத்தில் உடைந்து போகட்டும், இந்த பிரசன்னத்தில் உடைந்து போகட்டும். ஆண்டவரே, ஓ தேவ ஜனங்களை, ஓ இருதயங்களை காயப்படுத்துகிற, ஓ இருதயங்களை குற்றப்படுத்துகிற எல்லா ஆவிகளும், அலைக்கழிக்கிற எல்லா ஆவிகளும் விலகி போகட்டும். ஓ ராமன இயேசுவே 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 இயேசுவே. ஓ ராமன சகரகரவரவோ. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எல்லா மலை போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் பனி போல மறைந்து போகிறது. நாராயண வேலையில் ஓ ஹல்லேலூயா, நீங்க எல்லாம் எதெல்லாம் பாரமாய் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், எதெல்லாம் சுமையாய் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் லகுவாக, அதெல்லாம் லகுவாக. ஓ ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, உன் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில்
குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரையில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரையில்லாமல் என்ன துயரத்தோடு வந்தாலும் இது எனக்கு எட்டாத காரியம் என்று சொல்லி, இதை நான் எப்படி தீர்ப்பேன், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய ஜனங்கள் அங்கலாய்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னால இது முடியும், என்னால இது நடக்கும் என்று சொல்லி ஜனங்களை ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால அவருடைய இருதயங்களை மாற்றுவதற்காய் நன்றி அப்பா. அநேகருடைய இருதயத்துல பெரிய கேள்வி, அநேகருடைய இருதயத்துல பெரிய புலம்பல். ஆனாலும் ஆண்டவர் சோத்திரம், நிச்சயமாகவே அவர் மலைகளை ஒன்றுமில்லாமல் மெழுகு போல மாற்றுகிறவதாக. அதை விசுவாசிக்கிற இருதயம், உங்க இருதயம் அதை விசுவாசிக்கிறதா இருக்கணும். உங்க இருதயம் அதை செய்யும் ஆண்டவர் செய்வார் என்று நம்புகிறதா இருக்கணும். உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய அவிசுவாசம் உள்ள இருதயத்தை, உங்களுடைய கடினமான இருதயத்தை அவர் மெழுகு போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். மெழுகு போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர் மெழுகு போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்ற போகிறார். எல்லா கவலைகளையும் மாற்ற போகிறார். எல்லா கண்ணீரை துடைக்க போகிறார். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஆமாண்டவரே, ஹalleluya, ஹalleluya. நிச்சயமாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களால முடியாதுதான், எங்களால ஓட முடியாதுதான், எங்களால ஆண்டவரே எதுவும் ஆகாதுதான் சுவாமி. ஆனாலும் ஹalleluya, எங்களுக்குள்ள இருக்கிற தேவன், எங்களை அழைத்த தேவன், எங்களை ரட்சித்த தேவன் நிச்சயமாய் எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். நாங்கள் நினைக்கிற கவலையை பெருசா நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பிரச்சனையை பெருசா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாய் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமா நீர் மாற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம சங்கீத பகுதியை நம்ம வாசிப்போம். சிஸ்டர் மேரிகிறிஸ்டி சிஸ்டர் முன்பாக வந்து வாசிப்பாங்க. நம்ம ஒருவர் பின் ஒருவராக வாசிப்போம். நாம் சங்கீதம் 2 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது
அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே எனது ராஜாவை அபிஷேகம் பண்ணிவிட்டேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயற்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களே உடன்படியுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். காணிக்கை பாடலாக ஸ்தோத்திரம். நாகார்ஜுனா ஒன்றாக ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை பிரசவமாக செலுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை நல்லவர் நாம் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர், எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நம்மை நடத்துகின்றவர். நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நன்மைகள் செய்பவர், நல்லவர் நல்லவர்
ஹalleluya ஹalleluya மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆவியானவரே நன்றி செலுத்துறப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்கு நன்றி செலுத்துறப்பா தேவன் நடத்துகிறே நன்றி செலுத்துறப்பா ஆண்டவரே சோதரம் 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 ஆவியானவரே பரிசுத்தரே அப்பா நாளில் மட்டும் மாயிரம் கடந்து வந்தீரே அதற்காக சோதரம் நன்றி செலுத்துறப்பா நன்றி செலுத்துறோம் ஆவியானவரே உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே நான் சேவிக்கிறோம் ஆண்டவரே உண்மையை பற்றி கொள்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே சோதர ஆசீர்வாதம் தகப்பனே அப்பா இந்த வருடத்தில் 8ஆவது மாதத்தில் கூட தகப்பனே இந்த 10ஆம் நாளை காண செய்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த பிள்ளைகளை கொண்டு சுக பலன் ஜீவனுக்கு நன்றி செலுத்துறப்பா இந்த நாளில் கூட சமதை கடந்து ஆராதிக்க முடியாது நன்றி சொல்ல முடியாது மை துதிக்க முடியாது மை போற்ற முடியாது மை வாழ்த்த முடியாது அப்பா எனக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே கரங்களை வாங்கி கரங்களை காணிக்க படுத்திருக்கிறோம் ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது போக்கில வாரத்தில் எல்லா சூழலையும் நீ எல்லாமே இருந்து பாதுகாத்து வச்சிருக்கிறப்பா அன்னைக்கு சொன்னீங்கப்பா நீ கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா சோதரம் ஆண்டவரை சோதரம் அப்பா ஆண்டவரை வழியில அப்பா அமைக்கி குலுக்கி சறுக்கி விட முடியாது அப்பா நான் நிரப்பேன் சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தினாலும் ஆவில நிரப்ப முடியாது ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்தினாலும் இம்மக்கிற வாழ்க்கையில மறுமைக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க சபிக்கிற ஆண்டவரை அப்படியே செய்யப்பதற்காக நன்றி சோதரம் இன்னும் பிள்ளைகள் அப்பா முதற்க காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட அனைவருக்கும் உதவி செய்யும்படியாய் வாழ்க்கை ஜீவிக்கும் விசுவாசத்தில் பலப்படவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்த சபிக்கிறப்பா மீதியா நேரத்தை கரங்களை தரணும் நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். 5 வசனம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் ஊழியர்களை பாதுகாக்கும். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரியை பார்த்தேன். அந்த சகோதரியை பார்க்கும்போது அவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் எங்கள் ஊழியக்காருக்காக நான் உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், மதியானம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஊழியக்காருக்காகவே அந்த மாதிரி ரசிக்கப்பட்ட நாட்களிலிருந்து இதுவரையிலும் ஜெபம் பண்ணதான் ஊழியக்காருடைய சுகத்திற்காக அவருடைய பாதுகாப்புக்காக சபைக்காக நம்ம உபவாசம் இருந்து ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம போகிற சபையில் 500 குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஊழியருக்கு கிளை சபைகள் இருக்கிறது. ஒரு 50 லட்சம் ரூபாயில் சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது சபையில் இருக்கிற பல தடைகள் நீங்கும். ஊழியருடைய சுகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய சுகவீனங்கள் மாறும். அப்போ ஊழியக்காரனை பிடிச்சா போதும், சபையெல்லாம் முடங்கப்பட்டோம். அது அவனுக்கு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் பாருங்க, மேலே யோவான் அந்த அப்போதான் யாக்கோபை கொலை செய்துறாங்க. அதுக்கப்புறம் பேதுருவையும் கொலை செஞ்சுட்டா நீ சபை வளராது அப்படின்னு பிசாசு பெரிய திட்டமிட்டு செயல்படுகிறான். ஆனால் சபையார் விழித்து கொண்டார்கள். தேவ ஜனங்கள் விழித்து கொள்ளும் பொழுது, விழித்து ஜெபம் செய்யும் பொழுது மீண்டும் பேதுருவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். மீண்டும் சபை கட்டப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க எனக்காக ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லா பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எனக்காக ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் இந்த சபையை கர்த்தருடைய சபை, கர்த்தர் தான் நம்முடைய தலைமை போதுகிறவர் தான். என் சபையை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த சபையை கர்த்தர் கட்டுவார். அதுக்கு விரோதமாய் பிசாசு நமக்கு பலவிதமான பலவீனங்களை கொடுத்தாலும் சுகவீனங்களை கொடுத்தாலும் யெகோவா ராஃபா நம்மோடு கூட இருக்கிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் மத்தியில் நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் முயற்சியின் பாதையில் நடத்துவார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படி அடிக்கடி எனக்கு மாசம் எனக்கு தொந்தரவு ஆகிட்டு இருக்கு. மாசத்துல ஒரு 10 நாள் இப்படி எனக்கு பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தரை முடி ஜெபிப்போம். கர்த்தரை வார்த்தைக்காக அவர்கள் வந்து மத்தியில கர்த்தரை வார்த்தை பேசுவார். உடைய வார்த்தை ஆண்டவரே என்னுடைய எலும்பு நரம்புகளுக்குள் பாய்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே
எங்களுடைய உச்சத்தால் உள்ளங்காலம் இருக்க எல்லா அவயங்களுக்குள்ள பாய்கிறதா இருக்கிறது. உடைய வார்த்தையில் வருகிற வல்லமைகள் ஆண்டவரே இன்னும் எங்களை சுகப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, எங்கள் காயங்களை ஆற்றுகிறது. அன்று தேவ ஜனங்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் தொடர்ந்து 31 நாட்கள் ஜெபத்தோடு கூட காத்திருக்கிறோம். 31 நாட்கள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் நாங்கள் பொருத்தனை பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வராத ஜனங்கள் வரட்டும். ஆண்டவரே தொடர்ந்து உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளட்டும். ஜெபித்து ஜெபித்து ஜெயம் பெற ஒரு நாள் வந்து கலந்து கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா விசேஷமா இந்த கால வேலையில் உயிர்த்திருந்த ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவருடைய கர்த்தர் வார்த்தை பேச ஒரு தாசனை மறைத்து எங்களோடு கூட பேசும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குரிய வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஒரு தாசன் மத்தியிலே வெளிப்படுத்தும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை அழைத்ததுக்காக நன்றி. மீண்டுமாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் ஆவலாய் இருந்ததுக்காகவும் ஐயா சொன்னார், சிலுவராஜ் ஐயா நாளைக்கு ஆண்டவர் தான் செய்தி கொடுக்குறாரு. யார் கொடுத்தாருன்னா, நான் கொடுத்தாருன்னா இல்லை நம்ம கிளின்டன் கொடுத்தாருன்னா, சொல்ல போகிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை வந்து வெறுமையாக போகக்கூடாது. அந்த வார்த்தை வந்து உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அது யார் வேணாலும் பேசலாம். ஐயா தான் சொல்லுவார், கரெக்டாக சொல்றாரு. யாரும் பேசட்டும், ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. ஐயா சொன்னாரு 31 நாள் உபவாசம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாம் நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் நினைச்சு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? ஆனால் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாம் நம்ம நினைக்கிறோம் ஜெபிச்ச உடனே அது அப்போது நடக்கணும், ஜெபிச்ச உடனே அந்த காரியம் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஆகாது, சீக்கிரம் ஆகாது. அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லணும். யார் சொன்னது? அதுக்காக கரங்களை தட்டுங்க பார்க்கணும். காத்திருப்பு முக்கியம். அல்லேலூயா. காத்திருப்பு நல்லதா கேட்டதாங்க? காத்திருப்பு நல்லது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ஒரு பஸ் கிடைக்கல, ஒன்னு வீட்டுக்கு திரும்பிடுறோமா? இன்னொரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கும் விவசாயிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. விசுவாசி ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சிஸ்டர் சொன்னாங்க. அது நல்லதுதான். அல்லேலூயா. ஒரு விவசாயி ஒரு விதையை போட்டான் அப்படின்னா அவன் தோண்டி தோண்டி பாக்குறானா? பார்க்கல. அந்த விதை முளைச்சி அவன் அறுவடை செய்யற வரைக்கும் என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாமளும். நம்ம 30 நாள் ஜெபிச்சாலும் 30 நாள் உபவாசம் போட்டாலும் நம்மளுக்கு காரியம் வாய்க்கலையே அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வருகை வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருக்கணும். தலைமுறை நம்ம ஜெபிக்கிறது இல்லாம நம்ம தலைமுறையா ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப நான் ஜிஹெச்ல இருந்தேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதனுடைய சூழ்நிலைலாம் தெரியும். ஓபி சீட்டு வாங்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் யாருன்னா வேலை செஞ்சுருக்கீங்களா? இந்த ஓபி சீட்டு வாங்கறதுக்கு அங்க ஒரு காத்திருப்பு இருக்குது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா போய் டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு காத்திருப்பு இருக்குது. எல்லாம் காத்திருந்து தான் நம்மளுக்கு சுகம் கிடைக்குது. அல்லேலூயா. அப்ப எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து காரியம் வாய்க்காது. அல்லேலூயா. அதுதான் ஒரு பழமொழி சொல்றாங்க இல்லையா? வீட்டை கட்டிப்பாரு, உடனே அஸ்திரம் போட்டோம்னா வீடு வந்துடுதுங்களா? வரதில்ல. அப்ப வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு காத்திருப்பு இருக்கு. அல்லேலூயா. எனக்கு நிறைய போன் கால் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த காத்திருப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் ஆண்டவர் வார்த்தை நம்ம பார்ப்போம். போன் கால் வந்துகிட்டே இருக்கும், நான் கட் பண்ணுவேன். அவங்க புரியாது என்ன பண்ணுவோம், மீண்டுமா போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு பிஸியா இருப்போம். அந்த மாதிரிலாம் நீங்க இருக்காதீங்க. ஒரு கட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்பாங்கன்னு அர்த்தம். போன் சப்போஸ் எடுக்கவே இல்லை, பார்க்கலன்னா அது வேற விஷயம். ஒருவேளை சைலண்ட்ல போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்றாங்க அப்படின்னா அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க,
அப்படின்ட்டு அவருக்காக நம்ம காத்திருக்கணும். கட் பண்றாங்க, போன் கட் பண்றாங்க அப்படின்னா நாம அவங்களுக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா அவங்க சூழ்நிலை ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, என்ன சொல்லி கொடுக்குறாரு? கையில கொடுத்தோடனே உனக்கு சுகமாயிரும் போப்பா அப்படின்னு சொல்லிடுறாரா? அவர் கொடுக்கறதே 3 நாளைக்கு மாத்திரை கொடுப்பாரு இல்லையா சிஸ்டர்? எத்தனை நாளைக்கு கொடுக்குறாரு? 3 நாளைக்கு. 3 நாள் கழிச்சு வாப்பா. அப்ப என்ன அர்த்தம்? 3 நாள் அந்த மாத்திரையை சாப்பிட்டு காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி நல்லா இல்லை அப்படின்னா வேற மாத்திரை மாத்தி கொடுப்பாரு இல்லையா? அந்த மாதிரி தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை நிஜமா பொய்யா? காத்திருக்க சொல்றாரு நம்மள. அப்ப அவர் சொல்ற வார்த்தை பொய்யா நிஜமா? நிஜம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை யாரும் எடுத்து வைங்க. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். அல்லேலூயா. நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க. இப்ப என்ன எடுத்திருக்கிறீங்க? காத்திருப்பேன் காத்திருப்பேன். அடுத்தல என்னங்க? அற்புதங்கள் பெறுவரை காத்திருக்கணும். ஜபிக்கிறோம், நம்ம காரியம் வாய்க்கல அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போக கூடாது. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். காத்திருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அந்த வசனம் யாருன்னு எடுத்தீங்களா? பொய் சொல்லாது குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பது இல்லை. தாமதிக்காதுங்க. ஆனா நம்ம காத்திருக்கிறது தான் முக்கியம். எந்த விஷயமா இருக்கட்டும் காத்திருக்கிறது தான் முக்கியம். எனக்கு கூட போன மாசம் டிக்கெட் போடுறாங்க, ஒன்னும் போடல. நான் காத்துட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாசம் கண்டிப்பா போடுவாங்க. அல்லேலூயா. ஐயா ஒரு வாக்கு தத்துவம் வாக்குறுதி எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அது கண்டிப்பா நிறைவேறும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை உருவாக்கி நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் படிக்குமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. நிச்சயமா வரும், அது தாமதிப்பதில்லை. நம்ம வேத புத்தகத்துல அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு காரியம் வாய்ச்சது இல்லையா? அது யாருன்னா சொல்லுங்க பாருங்க. கரங்களை தட்டு. மீண்டுமா அவங்களுக்கு கரங்களை தட்டு. 25 வருஷம் நம்ம காத்திருக்க முடியுமா? நம்ம 30 நாள் ஜெபிக்கிறோம், காரியம் வாய்க்கல அப்படின்னா நம்ம சோர்ந்து போறோம். சோர்ந்து போக மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜெபிக்கிறமே நம்ம காரியம் வாய்க்கலையே அப்படின்னு சோர்ந்து போக கூடாது. ஆபிரகாம் 25 வருஷமா கழிச்சு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிங்க. அல்லேலூயா.
வசனத்தை எடுத்து படிங்க. எபிரேயர் 6:13 6:13 எடுத்து படிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பெயரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் அவசரப்பட்டு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படியா இருக்க? பொறுமையாக காத்திருந்தான். எத்தனை வருஷங்க? 25 வருஷம் பொறுமையா காத்திருந்தான். ஆனா அவன் பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பெற்றான் அப்படின்னா, ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு? பொறுமை இருந்திருக்கு. அல்லேலூயா. இதே வந்து அந்த இணைப்பு வசனத்தை ரோமர் 4:17 4:17 ஒரு 22 வரைக்கும் படிக்கும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அந்த நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்துல மெயின் காரணம் அதுதாங்க. நம்ம 30 நாள் ஜெபிக்கிறோம், இல்ல 1 வருஷமா ஜெபிக்கிறோம், 2 வருஷமா ஜெபிக்கிறோம், இல்ல நான் ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து ஜெபிச்சுட்டே இருக்கிற அந்த காரியம் வாய்க்கலன்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா அவர் வந்து நம்ம விசுவாசத்தின்படி அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றிட்டு தான் வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அது உங்களுக்கு தெரியும். அந்த என்ன வசனம் அப்படின்னு அந்த வசனத்தின்படி உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற பண்ணுவார். அது நீங்க வந்து நீங்க சந்தேகப்படக்கூடாது. அது கீழே இருக்கும் பாருங்க. பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதோட இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகமே படலைங்க. அவரு நம்மளுக்கு வந்து இத்தனை வயசு ஆகுது, நம்மளுடைய மனைவிக்கு வந்து குழந்தை பிறகுற பாக்கியத்துக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ள ஒரு சந்தேகமும் வரல. அதனாலதான் அந்த பொறுமையா காத்திருந்த அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான். கீழே படிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனா நம்ம இருக்கணும். நம்ம யாரா இருக்கட்டும், சின்ன பையனா இருக்கலாம், இல்ல நான் வயதுல பெரியவங்களா இருக்கலாம், விசுவாசத்துல வல்லவனா இருந்து நம்ம அவருடைய வாக்குத்தத்தத்தை பொறுமையா பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, என்ன உபவாச ஜெபத்துக்கு போறீங்க, அமாவாசை ஜெபத்துக்கு போறீங்க, இப்படி போயிட்டு உங்களுக்கு காரியம் நிறைவேறல அப்படின்னு சில பேர் சொன்னாலும் நீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். எங்க ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். நீங்க சொல்லணும், பொய் சொல்ல மாட்டார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார்னு அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். லூக்கா 2:25 படிங்க. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்தவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. அப்பொழுது அது வந்து சிமியோன் இருக்குது இல்லையா, சிமியோன் இருக்கிற இடத்துல உங்க பேர் போட்டு படியுமா? அப்பொழுது குணசெல்வியாகி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷி எருசலேமில் இருந்தாள். அவள் நீதியும் தேவபக்தி உள்ளவளாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவளாயும் இருந்தாள். அவள் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் நீங்க படிச்சு நீங்க உங்க உறுதி எடுத்துக்கணும். பரிசுத்த ஆவி என் மேல் இருந்தார், இருக்கிறார். அல்லேலூயா. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும்
இவ்வளவு நாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆறுதல் அப்படின்றது, இஸ்ரவேல்ன்றது நம்ம சபை. அப்ப நம்ம சபைக்கு ஒரு ஆறுதல் வரணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கணும். ஐயா உடம்பு சரியில்ல அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து போக கூடாது. அப்ப இவ்வளவு சோதனை கொடுக்கிறாரு அப்படின்னா இந்த மேட்டூர் பட்டணத்திலேயே ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதத்தை நம்ம சபைக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. ஆனா நான் போய் சொல்றேன் நினைக்காதீங்க. அவரு கூட நான் சுத்துறதுனால சொல்றேன், ஒரு நாள் கூட அவர் நெகட்டிவா பேசுறதே கிடையாது. அவருடைய தரிசனமே வேற. அவர் பேசுறப்பெல்லாம் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு இது பண்றாரு, இதை பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அவருடைய தரிசனம் நிறைவேறும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்க. ஆனா அந்த கீழ் வசனம் அவர் எதுக்காக இருந்தார் அப்படின்றது கீழே படிங்க, அப்ப தெரியும். யாருக்கு அறிவிக்கப்பட்டது? யார் சொன்னது? பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்களா இல்ல வேற யாரு சொன்னது? ஆவியினாலே அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். ஆவியினாலே நம்ம பாஸ்டருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அவர் அடிக்கடி சொல்றது ஒரே விஷயம், இங்க நான் ஒரு முதியோர் இல்லம் கட்டணும் அப்படின்றதுதான் அவரோட தரிசனம். அவர் இன்னும் நிறைய தரிசனம் இருக்கும். ஆனா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒரே தரிசனம் அது ஒண்ணுதான். முதியோர் எல்லாம் கட்டணும், இதே தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா மத்த காரியங்களும் பேசும்போது கூட அவர் நெகட்டிவா பேசுனதே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் தான். அல்லேலூயா. அவர் விசுவாசத்துல பலனா இருக்கிறார். அல்லேலூயா. நாம அது போல அவருக்கு நாம சிமியோன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் அப்படின்னா, சபைக்கு ஆறுதல் அப்படின்னா நமக்கு அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். அல்லேலூயா. அவரு நம்மளுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி விசுவாசிங்க நாம அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். அல்லேலூயா. கீழே படிக்குமா? அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமைப்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏற்றி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா. இரட்சணியத்தை கண்கள் நம்ம பார்க்க, முதியோர் இல்லத்தை நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? பார்ப்போம். அல்லேலூயா. அதுதான் ஒரு விசுவாசம். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஆனா சிமியோனுக்கு ஒரு ஆவியினால ஏவப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தரை இயேசுவை பார்க்காம அவன் மரணம் அடைய மாட்டான்னு அந்த ஆவினாலே அவனுக்கு ஏவப்பட்டிருக்கு. அவன் யாரும் சொல்ல கிடையாது. அவருக்கு போதிக்கிறவங்களோ இல்ல மனைவியோ இல்ல பிள்ளையோ இல்ல அவருடைய குருநாதர் யாரும் சொல்ல, ஆவியினாலே ஏவப்பட்டு அவனுக்கு உணரப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்காம நீ சாக மாட்டா அப்படின்னு. அல்லேலூயா. நம்மளுடைய வாக்குத்தத்தம் அப்படித்தான். நாம ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறாம இந்த பூமி விட்டு நம்ம யாரும் போக மாட்டோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லாம ஒரு அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள நிறைவேற போறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கிறாங்களா? 1 கொரிந்தியர் 11:33. அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.
வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:33 படிங்க. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினிக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். 11:33 தாமா? 33 படிங்க. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஒருவருக்காக ஒருவர், ஆண்டவருடைய பந்திக்காக நம்ம ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கணும். முதல்ல பார்த்தோம், அது ஒரு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் பொறுமையா பெற்றுக்கொண்டான் இல்லையா? யாருன்னா எழுதி வைக்கிறீங்களா? மறுபடியும் கேட்பேன். கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் கொடுத்தேன் நல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு கேட்பேன். அது பேர் சொல்லி கேட்பேன். 2வது காரியம் என்ன பார்த்துங்க, சிமேனு பத்தி பார்த்தது இல்லையா? அது என்ன ஆறுதலுங்க? அது சபைக்கான ஆறுதல். இஸ்ரவேலுக்கு ஆறுதல்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது சபைக்கு ஒரு ஆறுதல் வேணும்னா நம்ம காத்திருக்கணும். நமக்கு ஆறுதல், அவன் 25 வருஷம் ஆனாலும் சரி 50 வருஷம் ஆனாலும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா அது ஆபிரகாம் குறித்து பார்த்தோம். சபைக்கு குறித்து பார்த்ததுல சிமேனு பத்தி பார்த்தோம் இல்லையா? இது 3வது காரியம் வந்து கர்த்தருடைய பந்திக்காக நம்ம காத்திருக்கணும் இல்லையா? இப்ப ஒரு போன வாரம் நான் வரல அப்படின்னா நீங்க வந்து என்னை குறித்து விசாரிக்கணும். எங்க ஆண்டு ஒருத்தர் காணோம் அப்படின்னு விசாரிக்கணும். அதுதான் வந்து அவருடைய பந்தியில நம்ம வந்து காத்திருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும். இப்ப வந்து ஐயா வரல, அதுக்கப்புறம் தான் வந்தாரு. நான் பார்த்து சரி வந்துருவாரு அப்படின்னு பார்த்தேன். அப்புறமா போய் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் விசுவாசிச்சு வந்திருக்காரு. அல்லேலூயா. அது மாதிரி ஒரு விசாரிப்பு இருக்கணும். ஆண்டவருடைய பந்திக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். டைம் ஆயிட்டே இருக்கு, நிறைய எழுதிட்டு வந்தேன், டைம் இல்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் படிங்க, முடிச்சிடலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். அல்லேலூயா. இது 1ல இருந்து 4 வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? யார் யாருக்காக காத்திருக்கிறாங்க? இல்ல யாருக்காக நம்ம காத்திருக்கணும்னு சொல்றோம்? அப்போதான் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா கர்த்தருக்காக காத்திருக்கணும்னு பார்க்கணும். ஆனா இங்க இந்த 4 வசனத்துல யாருக்காக காத்திருக்கிறாங்க? சுகமடையதுக்காக யாருக்காக காத்திருக்கிறாங்க? நாம யாருக்காக காத்திருக்கணும்? ஏசப்பாவுக்காக காத்திருக்கிறோம். ஆனா இங்க யாருக்காக காத்திருக்கிறாங்க? அப்ப யாருக்காக காத்திருக்காங்க? அவங்க ஒரு கூட்டம் யாருக்காக காத்திருக்கு? தேவ தூதனுக்காக காத்திருக்கு. ஆனா நாம யாருக்காக காத்திருக்கிறோம்? நம்ம தேவ தூதர்களுக்காக, தேவனுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. அது யாரு என்ன சொன்னாலும் சரி நம்ம தேவனுக்காக காத்திருக்கணும். நம்மளுக்கு வாழ்க்கையில துன்பம் இருந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, பொருளாதார வசதி இல்லைன்னாலும் சரி, நீ எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்ம தேவ தூதர்களுக்காக இல்ல, தேவனுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் முக்கியமான வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க யாருக்காக காத்திருக்க வேண்டாம், நீ எனக்காக காத்திருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அந்த தேவ தூதனுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க ஒரு கூட்டம். ஆனா நம்ம கூட்டம், வானத்தின் வாசல் கூட்டம் யாருக்காக காத்திருக்கணும்? தேவனுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நிறைவேறும். நம்ம தேவனுக்காக காத்திருக்கணும். கீழே படிக்குமா? இல்ல 38 வருஷம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தம்
சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வராரு அப்படின்னா அவர் டைரக்டா அங்க வராரு. நம்ம வாழ்க்கையில அவர் நேரடியா வருவார் நம்ம எதிர்பார்க்க கூடாது. யாரோ ஒரு மனுஷன் மூலியமா தான் வருவார். அல்லேலூயா. இல்ல இங்க எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் பேசுவார். ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ஒண்ணு வார்த்தையால பேசுவார், இல்ல மனிதர் மூலியமா பேசுவார். நம்ம வீடு தேடி வருவார் ஆண்டவருடைய உருவத்துல. அல்லேலூயா. அந்த வசந்த மீன் படிங்களா? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்ப ஆண்டவருடைய அற்புதம் நம்மளுக்கு வரும்போது நம்ம அதை வந்து தடை பண்ணக்கூடாது. என்னைய ஆலயத்துக்கு கொண்டு போறதுக்கு யாரும் இல்லையா? இப்பெல்லாம் நிறைய பேர் வயசானவங்க இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் முடிஞ்ச அப்புறம் பாக்குறேன் எல்லாத்துலயும் ஒருத்தர் போய் நான் டிராப் பண்ணிட்டு வராங்க. ஆனா இருந்தாலும் நீங்க வரீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. அந்த வயதானவங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்காக வரீங்க. என்னை கொண்டு போறதுக்கு சரி சர்ச்சுக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு யாருன்னா நீங்க சொல்றீங்களா? யாரும் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும். தேவ தூதனுக்காக காத்திருக்காம ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்காக காத்திருக்கணும். கீழே படிக்குமா? எழுந்திரு. நடந்து போனா இல்லைங்களாங்க? அப்ப அந்த மனுஷன் 38 வருஷமா வியாதியா கிடக்குறான். ஆனா தேவ தூதனை பார்க்கல, தேவனை பார்க்கறான். அல்லேலூயா. 38 வருஷம் அங்க பாக்குறோம். 25 வருஷம் கழிச்சுதான் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. இந்த மனுஷனை பாருங்க, 38 வருஷம் வியாதியா இருக்கிறான். ஆனா அந்த குடம் கடங்கும் போது கொண்டு போய் குடத்துல இறக்கிறதுக்கு ஆள் இல்ல. அத தெரிஞ்சு அதுதான் பாருங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அப்படின்னா கண்டுன்னா என்னங்க? பாக்குறாரு. இயேசு அவனை பாக்குறாரு. தேவன் அவனை பாக்குறாரு. தேவ தூதன் அவனை பார்க்கல, தேவன் அவனை பார்க்கிறார். அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து. அப்ப யாருன்னா சொன்னாங்களா? 38 வருஷமா அவன் படுத்திருக்கிறான் அப்படின்னு இயேசுக்கு யாருன்னா சொன்னாங்களா? இயேசு பாக்குறாரு. அவன் 38 வருஷம் வியாதியா இருக்கிறான்னு அவன் மனசுக்குள்ள அறிந்து அவனை நோக்கி. அப்ப அவனை நோக்கி அப்படின்னா என்னங்க? அங்க மேலையும் பார்க்கிறோம். இயேசு கண்டு. அது ஒரு வார்த்தை. இயேசு அவனை நோக்கி அப்படின்னா இயேசு முகமுகமாய் அவனை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பார்வையிலே அவன் குணமடைஞ்சிருப்பான். அல்லேலூயா. நாம இயேசுவை மட்டும் தான் நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் தான் நாம நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகறான். அல்லேலூயா. அந்த 9வது வசனம் படிக்குமா? உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனானா இல்லைங்களாங்க? உடனே நடந்து போனான். இல்ல 1 மாசம் கழிச்சு நடந்து போனான். உடனே நடந்து போனான். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்காக காத்திருந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவனுடைய வாழ்க்கையில தேவ தூதனை சந்திக்காம தேவனை சந்திக்கிறான். அல்லேலூயா. அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் யார் மனிதன் நம்மளை நோக்காம தேவனையே நம்ம நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். இல்லம்மா இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நாமளே என்ன பண்றோம்? ஆண்டவர் எவ்வளவு சாட்டி அடி வாங்கியிருப்பாரு. ஈட்டியில குத்துறாங்க. அவரெல்லாம் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சா அத்தனை பேர்த்து பழி வாங்கி இருப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்றதுங்க? அப்ப என்ன அர்த்தம்? அது உனக்கு யார் துரோகம் பண்ணாலும் சரி, உன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க துன்பப்படுத்தினாலும் சரி, நான் உனக்கு ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன்டா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுவோம். இல்ல அவனுக்கு போய் சமாதானமா பேசணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு இதுலயே சாட்சி சொல்லலான்னு தான் இருந்தேன். நான்
என்கிட்ட சண்டை போட்டவங்களும் இப்போ என்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதே இல்லையா? அதே மாதிரி உங்ககிட்டயும் பேசுவாங்க. நீங்க எல்லாத்துட்டையும் சண்டை போடணும் இருக்கும், ஒரு சூழ்நிலை வரும். இருந்தாலும் நாமளே போய் அவங்ககிட்ட பேசிடுவோம். ஐயா நான் துபாயில இருக்குள்ள ஒரு சொன்னாரு, சமாதானத்தை காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வசனம் ஐயா சொன்னீங்க இல்லைங்களா? சமாதானத்தை காசு கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி தான் நாங்க நிறைய பேர் எனக்கு கெடுதல் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்னோட சமாதானம் ஆயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கள வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நாம அவங்க கிட்ட சமாதானமா போயிடலாம். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்றது, தீமைக்கு ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாராங்க? நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம்? கர்த்தருக்காக, தேவனுக்காக காத்திருக்கிறோம். நிச்சயமாக நம்மளை ரட்சிப்பார், நம் துன்பங்களை எல்லாம் நீக்குவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 37 9வது வசனம். கொள்ளாதவர்கள் அதுக்கொண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 14வது வசனம் படிக்குமா? சிறுமையும் எளிமையுமானவனை கடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். சங்கீதம் 41 படிக்குமா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் பொறுமையா காத்திருந்தா அவர் நம்ம பக்கம் சாய்வார். அல்லேலூயா. அவர் யார் பக்கம் சாய்வார்? யாருக்காக அவர் சாயறாரு? காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் சாய்வார். அல்லேலூயா. நம்மளுக்காக இறங்கி வருவார். ஒரு மனித அவதாரம் எடுத்து நம்மளுக்காக இறங்கி வந்தார் இல்லையா? அதை விட பெரிய பாக்கியம் நம்மளுக்கு என்னங்க? அவர் நம்மளை உயர்த்துவதற்காக நம்ம அவரை தாழ்த்தினார். அல்லேலூயா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக காத்திருந்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற யாரா
முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக சாய்ந்து நம்மளுக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம வந்து தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று பார்க்காதீங்க. மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கிறா? யாரும் எழுதி வச்சிங்களா? சொல்றீங்களா? ஆபிரகாம் குறிச்சு பார்த்தோம், சிமியோன் குறிச்சு பார்த்தோம், கர்த்தருடைய பந்தி, 38 வருஷம் வியாதியே கிடந்தான் இல்லையா? தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று சொல்லாதீங்க. அல்லேலூயா. இது எல்லாமே நம்ம கட்டுப்பட்டு கர்த்தருக்காக காத்திருந்தா நம்ம வாழ்க்கையில நம்ம கொம்பை உயர்த்துவார் அப்படின்றார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மாட்டார்னு நம்ம ஏற்கனவே ஒரு பாடல பாடிட்டோம். அல்லேலூயா. வசனத்தையும் படிச்சிட்டோம். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மாட்டார். நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 136. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கிறோம். அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த விஷயம் தெரியுங்களா? விடிய காலையில அந்த ஜாமக்காரன் வந்து எப்படா பொழுது விடியும் அப்படின்ட்டு இந்த 3 மணி 4 மணிக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு இப்பெல்லாம் யாரும் இல்லை. நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம காலம் நல்ல காலமா கெட்ட காலமா தெரிஞ்சிச்சு. ஆனா அப்பெல்லாம் வந்து விடியகாலம் 3 மணிக்கே எழுந்திரிச்சு வீடு வீடா சுத்திட்டு இருப்பாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஆனா காலையில வந்துட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. நம்மளுக்கு நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோம். நம்மளுக்கு எப்பயுமே நல்ல காலம் தான். அல்லேலூயா. நம்ம அவருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த ஜாம கோடைக்காரன் அந்த விடிகாலையும் நோக்கி பார்க்கறான். ஆனா அவன் காரியம் நிறைவேறுது, நம்ம காரியம் நிறைவேறல அப்படின்னு யாரும் சோர்ந்து போகாதீங்க. இந்த 30 நாள் ஜெபத்துல உங்களுடைய காரியம் எல்லாம் நிறைவேறும். விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவனையில் நின்று போவதில்லை. வேண்டுகோளெல்லாம் என் வழியானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டுகோளெல்லாம் என் வழியானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அல்லேலூயா. ஒரு லைன் பாருங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிக்கணும். அடுத்த லைன் தலைமுறை தலைமுறையாய் ஆராதிக்கணும். நம்ம மட்டும் பொறுமையா ஆராதிக்கிறதுல நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி தரணும். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் வந்துருதா? யார நீ டாக்டர் படிக்க போற, உடனே டாக்டர் ஆயிருவியா? என்னன்னா +2 படிக்கணும், நீட் எழுதணும். இதுக்கெல்லாம் பொறுமையா காத்திருந்தா நீ டாக்டர் ஆயிருவ. அல்லேலூயா. இது ஞான பிரகாச சபை இல்ல, எங்க சபை சொல்லுங்களே. நீ சொல்லுங்களே, சொல்லுங்களே. நம்ம சபை சொல்லுங்க. நீங்க தான் ஆரம்பிச்சோம், நீங்க தான் பாடல், நீங்க தான் செய்தி. கான்ஃபரன்ஸுக்காக ரூத்தமா தான் செய்தி, உபவாச கூட்டத்துலேயும் ரூத்தமா தான் செய்தி, செல்வராஜன் செய்தி. அப்போ இது ஞான பிரகாச சபைன்னு வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க, எங்களுடைய சபைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் நடக்கணும், அப்படிதான் சபை வளரணும். எங்க சபை எங்க குடும்பம் இல்லை, நாமெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை கட்ட வேண்டும். அப்படி நாம இங்கே பெறட்டும். அல்லேலூயா. நல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தருகிற பலனை நாம் பார்த்தோம். நிச்சயமாகவே நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஏசாயா வசனத்தை சொல்லுவாருன்னு பார்த்துட்டே இருந்தேன். அந்த
அதனால் அந்த வசனத்தை நம்ம படிச்சிருவோம். 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞன் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார். நாம் எழுப்பி நின்று நாம் ஜெபித்து முடிக்கலாம். தயவுசெய்து நாம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார். புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன் நான். ஓ ஷரரவலே புதுபலன் அடைந்திடுவேன். ஆமென். நல்ல கரந்தட்டி அங்கே வாசனை நிறைந்தவர்களாக, புதுபலன் பெற்றுக் கொண்டவர்களாக, புதுபலத்தை நிறைந்தவர்களாக. ஓ புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். ஆமென். புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். ஆமென். புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். ஆமென். புதுபலன் இலை படைத்தவனை இலைப்பாரம் பண்ணுகிறது, இலை பாடுகிறது. ஓ இன்னும் புதுபலன் 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 உச்சந்தர் உள்ள புதுபலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே புதுபலன் உண்டாவதாக, புதுபலன் உண்டாவதாக, புதுபலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் புதுபலன் உண்டாவதாக. புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன். ஆமென். புதுபலன் அடைந்திடுவேன். ஆமென். ஆமென். புதுபலன் அடைந்திடுவேன். ஒருவேளை இப்பொழுது சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க வாயில் அறிக்கப்படுங்க. நான் புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன். பலவீனன் பலவான் என்று சொல்வானாக, பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. சொல்லுங்க. பலன் அடைவேன், நான் பலன் அடைவேன், நான் முன்னேறுவேன், நான் பதிலை காட்டுவேன், நான் சுகமாவேன். ஓ ஷஹராவானா ராதரோ புதுபலன் அடைந்திடுவேன் நான், புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன்.
இளைஞர்கள் கூட சோர்ந்து போகலாம். ஓ ஆளுநர்கள் சோர்ந்து போகலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ ஜனமே, நீ இளமையில் இருந்த பலனை கர்த்தர் மீண்டும் தர போகிறார். இளமையில் இருந்த பலன், ஓ ரபஹதனா ஷகரவலனா, நீ முதிர்வதிலும் பசுவின் புஷ்டியாய் இருப்பார். கர்த்தர் முதிர்வதில் ஒரு புஷ்டியை தருகிறார், ஒரு பலனை தருகிறார். ஓ thank you Lord. புது பலன் அடைந்து விட்டேன், நான் புது பலன் அடைந்து விட்டேன், புது பலன் அடைந்து விட்டேன், நான் புது பலன் அடைந்து விட்டேன், புது பலன் அடைந்து விட்டேன், நான் புது பலன் அடைந்து விட்டேன், புது பலன் அடைந்து விட்டேன், நான் புது பலன் அடைந்து விட்டேன். பலன் அடைந்தவர்கள் நல்ல உற்சாகத்தோடு ரெண்டு கல்லை தட்டி உங்க பலத்தால் வாழ்றன்னு சொல்லுவீங்க. என் பலத்தினால் என்ன ஆண்டவரே, உங்க பலத்தினால வாழ்றவர்கள் நல்ல உற்சாகத்தோடு கல்லை தட்டி உங்க பலனை நடத்துகிறது, உங்க பலனை தாண்டுகிறது, உங்க பலனை வாழ வைக்கிறது, உங்க பலனை சுகத்தை தந்தது, உங்க பலனை ஆண்டவரே காலோடு நிற்கப்படுகிறது. ஆண்டவரே உங்க பலனுக்காக ஸ்தோத்திரம், உங்க பலனுக்காக நன்றி, உங்க பலனுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்மா, ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பலனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க பலனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 31 நாட்களும் உங்க சமுதிரம் தொடர்ந்து வந்து நாங்கள் காத்திருக்க போகிறோம், தொடர்ந்து வந்து நாங்கள் ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபித்து ஜெயம் பெற ஹல்லேலூயா. ஆபத்திலே ஆண்டவரே, தானியேல் ஆபத்திலே ஆண்டவரே, சேத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆபத்திலே நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே. இரவே பதிலி தந்து விட்டீங்களாப்பா. நாங்கள் எங்களுடைய ஆபத்தில் உங்களை நோக்கி கூப்பிட ஒவ்வொரு நாளும் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு நேரங்களிலும் என் தருகிற பெருனுக்காக ஸ்தோத்திரம். அடுத்து தொடர்ந்து வந்து ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து புதியவர்கள் வருவார்களாக. அந்த உபவாச நாட்கள் வந்து கலந்து கொள்ள அன்றோட இருதயங்களில் ஒரு ஏவுதலை தருவீராக. நானும் ஜெபத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும், என் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும், நான் ஜெபிக்கணும் வருவார்களாக. அதே ஜெபத்தை கேட்டு குடும்பம் நன்மை செய்வீராக. உமக்கு காத்தவர்களுக்கு தருகிற நன்மைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக உயிர்த்தெழுந்த நாளில அன்றைய எங்களுக்கு ஊழியத்துக்கு உதவியா இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக உங்க ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய உயிர்த்த நாளில் வந்து அன்றைய முழுவதும் அன்றைய நடத்தத்தக்கதான அன்றைய கிருபைகளை அன்றைய ஜனங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருச்சுவை, உம்முடைய திருச்சுவை அன்றைய உம்முடைய திருச்சுவை ஆண்டவரே நீர் நடத்துகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாரம் முழுவதும் தேவ ஜனங்கள் சுகமாய் வாழ்வார்களாக, அந்த பலத்தோடு வாழ்வார்களாக, பாதுகாப்போடு இருப்பார்களாக. வேலை செய்யும்போது வரும்பொழுது பாதுகாப்பு இருக்கட்டும். தகப்பனே ஐயா கண் ஆபரேஷன் முடித்து அன்றுவே ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஜெயரணிக்காவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கண்கள் நல்ல வெளிச்சத்தை தாரும் அன்றுவே, அந்த கண் பார்வைகள் நல்ல தாருங்கப்பா. அன்றுவே அந்த ஆபரேஷனை முடித்து சக்சஸ் முடிச்சிங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கரண் அடைந்து அன்று மீண்டும் அழைத்து வந்து நன்றி சொல்லுகிறவர்களாக. அதே போல எங்கள் சபையில பலனப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்க பலன் அவர்களை இடைகட்டுவதற்காக நன்றி, சூழ்நிலை எல்லாம் மாற்றினதற்காக நன்றி. தேவ ஜனங்கள் எங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஊக்கமுள்ள வேண்டுதல் எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் தருவதற்காக நன்றி. தொடர்ந்து தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்கள் சபையில் எழுப்புவதற்காக நன்றி. தாத்திருக்கிறோம் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எவ்வளவு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சர்வபலமுள்ளவராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் நினைவும் சதாகாலம் யாரும் நடித்திருப்பதாக. ஆமென்.